ஹைவாட் டிரான்சிஸ்டர் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி தான் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்துட்டோம்னா, வணக்கம் மக்களே, தனுஸ்ரீ ஆடியோஸ் எல்லாருக்கும் வெல்கம். அதே மாதிரி இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதாவது பார்த்திங்கன்னா 29211415 எவ்வளோ வாட்டு. அதாவது பார்த்துட்டோம்னா 29221416 ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 38581494 அது ஹை வாட்டேஜா இல்லை லோ வாட்டேஜா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி எந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் தரும். அதே மாதிரி எல்லாத்துலேயும் என்னென்ன இருக்குது, எவ்வளோ வாட்டேஜ் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸாக வீடியோ போட போகிறோம். இதை பற்றி பார்த்துட்டோம்னா வெளியே, அதாவது பார்த்துட்டோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியா ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா இதை பற்றி எந்த வீடியோவும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வெளியிலேருந்து தான் போட்டிருக்காங்க, இந்தியாவில் எதுவும் இல்லை. இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, அதே மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் இந்த வீடியோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹை வாட்டேஜ்னு சொல்லிட்டு லோ பவர் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறது. ஹீட் அதிகமாகவும் சவுண்டு டிஸ்டார்ஷனு டிரான்சிஸ்டர் பேர்ன் மாதிரியான ரீசன்ஸ் எல்லாமே வரும், ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா ஷீட்டில் பார்த்திங்கன்னா ரியல் வாட்டேஜ், பெஸ்ட்டு யூசேஜ், அதாவது ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சிம்பிளாக கவர் பண்ணியிருப்பாங்க. பேசிக் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டேஜ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டிரான்சிஸ்டர் வாட்டேஜ் அப்படின்னா பார்த்தோம்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பார்க்கணும் நம்ம. அது டிரான்ஸ்ஃபார்மருடைய வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா பவர். அந்த பவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டிரான்சிஸ்டருடைய வாட்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரூவ் பண்ணும். அதாவது ஆம்பில் பார்த்தோம்னா டிரான்சிஸ்டர் வாட்டேஜ், ஸ்பீக்கர் வாட்டேஜ் இல்லை, அதாவது டிரான்சிஸ்டர் வாட்டேஜ். ஹீட்டை பார்த்துட்டோம்னா ஹேண்டில் பண்ணுமா அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா இது. அதே மாதிரி கரண்ட் பார்த்திங்கன்னா சஸ்டெயின் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி தான். அதனால தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. அது நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் லெட்டரில் எழுதியிருப்பேன். அதே மாதிரி டெக்ஸ்ட்டில் பண்ணியிருப்பேன். 2SC2921 அதே மாதிரி காம்போ பார்த்திங்கன்னா 2SCA 1215 எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி தான், இந்த டிரான்சிஸ்டரோடைய பற்றி தான் பார்க்க போகிறோம். 29211215க்கு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சேம் ஸ்பெக்கு தான். அதாவது பார்த்தோம்னா 200 வாட்ஸ் பார்த்தோம்னா தரும். அதே மாதிரி ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சவுண்டு டிஃப்ரெண்ட், ரொம்ப பெருசாக இல்லை, போத் இன்டர்சேஞ்சபிள் தான். ரெண்டுமே பார்த்தோம்னா ஈக்குவல் தான். அடுத்து பார்த்தோம்னா 2SC3858 2SCA 1494 எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்க்கலாம். ரியல் ஹை வாட்டேஜ் கிங்குன்னா அது இதுதான். ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 230 வாட்ஸு. அதே மாதிரி ப்ளஸ் மைனஸில் பார்த்துட்டோம்னா 100 வாட்ஸ் வரும். 100 வாட்ஸு 17 ஆம்ப்ஸ். ஹெவி பேஸ் ஹேண்டில் பண்ணுது இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹெவி பேஸ் ஹேண்டில் பண்ணும். அதே மாதிரி டிஜே ஆம்ப்ளிஃபையர், மோனோ பிளாக்கு, சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஹீட் ரொம்ப அதிகம். இது பார்த்தீங்கன்னா ஹீட் ரொம்ப அதிகம். ஏன்னா சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணும்போது எந்த டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலும் சப்வூஃபருக்கு அப்படின்னு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹீட் அதிகமாக இருக்கும். எந்த டிரான்சிஸ்டராக தான் இதுன்னு இல்லை, எந்த டிரான்சிஸ்டர் 52001943 காம்போலையுமே கண்டிப்பாக ஹீட் இருக்கும். அந்த பிரிட்ஜ்டு மோனில் நான் ஹீட்டு ஆகிறத இதுக்கு முன்னாடி வீடியோவில் காட்டியிருப்பேன். அதில் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ப்ராப்பரான ஃபேன் இருக்கணும். அதே மாதிரி ஹீட் சிங் கண்டிப்பாக மஸ்ட்டு, பெரிய ஹீட் சிங் போட்டுருக்கணும். அதே மாதிரி கம்பேரிசன் பார்க்கலாம். இப்போ 29211215 கிளாரிட்டி அண்டு கிளாரிட்டி ஹோம் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாரிட்டியாக இருக்கும். இந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. அதே மாதிரி 38581494 பவருக்கும் பேஸுக்கும் பார்த்திங்கன்னா அடிச்சிக்க முடியாது. இது இந்த ஐசி இந்த டிரான்சிஸ்டர் பார்த்துட்டோம்னா டிஜேக்கும் ஸ்டேஜ் யூஸ்க்கு இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்டேஜ் யூஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஹை வாட்டேஜ் எது அப்படின்னு பார்த்துட்டோம்னா 38581494 தான் பெஸ்ட்டு. இது ஏன் நான் யூசேஜுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன்னா, இது எல்லாமே இப்போ நம்ம 52001943 காம்போ சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா மோனோ பிரிட்ஜ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஐசி பார்த்துட்டோம்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டிபெண்ட் எந்த தேவை அப்படிங்கிறது தான். அதாவது நான் ஒன்று சொல்லியிருக்கேன், எந்த போர்டு எடுத்துக்கிட்டாலுமே ஓகே, எந்த போர்டுமே அதுக்கான வாட்ஸோ இல்லை பவரோ அதுக்கான டிரான்ஸ்ஃபார்மரை போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய மேக்ஸிமமான பவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியே தள்ளும். எந்த போர்டுமே பார்த்தோம்னா மோசமான போர்டு, இந்த டிரான்சிஸ்டர் நல்லா இருக்காது அப்படிங்கிறது கிடையாது. டிபெண்ட் ஆன் யூசேஜை பொறுத்து தான். நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்ச்சஸ் ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஓம்ஸாக இருக்கட்டும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி டிரான்சிஸ்டர், மாஸ்ஃபெட்டு, ஐசி எது போட்டாலுமே ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான மேட்சிங் கொடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். அந்த கான்செப்ட் தான் இது.
அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா வாட்டேஜ் மட்டும் பார்த்துட்டு செலக்ட் பண்ணுறது ஸ்மாலான ஹீட் சிங்க்கு, அதே மாதிரி ஃபேக்கான டிரான்சிஸ்டர் அதிகமாக மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாக வந்துருச்சு. ஃபேக் டிரான்சிஸ்டரு, அதேமாதிரி ராங் பயாஸ் செட்டிங்கில் இருக்கிறத வாங்குறது, அதே மாதிரி ஹை வாட்டேஜ்னால் கண்டிப்பாக பேர்ன் ஆகாதுன்னு நினச்சி தப்பாக டிசைன் பண்ணி வாங்கிடுறது. அதை வந்து பார்த்துட்டோம்னா டிசைன் அண்ட் கூலிங் ரொம்ப முக்கியம். அது ஹை வாட்டேஜ் இருக்கும்போது கண்டிப்பாக கூலிங் கண்டிப்பாக முக்கியம். ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன் அண்ட் அவுட் 2 ஃபேன் கண்டிப்பாக போட்டுருங்க, அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரெக்டிஃபிகேஷன் 4 கெப்பாசிட்டர் கண்டிப்பாக மஸ்ட்டு. 4 கெப்பாசிட்டர் வந்து பார்த்துடணும். ஹை வாட்டேஜ்னு போயிட்டாலே 4 கெப்பாசிட்டர் இல்லை 6 கெப்பாசிட்டர் 8 கெப்பாசிட்டரில் போட்டுருவாங்க. இதில் வந்து பார்த்துட்டோம்னா மெயின் என்னென்னா இந்த டிரான்சிஸ்டர் பற்றி இந்த 6 டிரான்சிஸ்டர் பற்றியுமே ஒரு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அவர் கமெண்ட்டில் கேட்டிருந்தா அப்படி எதுலேயுமே இல்லை, இதனுடைய முழு விளக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க, IRF 150 IRF 250 போட்ட மாதிரி இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக யூடியூப்பில் இல்லை. பட்டு இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா இங்கே தமிழ்நாடுக்குள்ளே அதிகம் டெலிவரி ஆகாதுன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக டெலிவரி இல்லை. வெளியில் வந்து பார்த்துட்டோம்னா இருக்குது, வெளியில் வந்து அவைலபிள் இருக்குது. அதிகமாக ஃபேக் டிரான்சிஸ்டர் வந்தனால இது அதிகம் யூசேஜ் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. 5200 இல்லை IRF நான் சொன்ன மாதிரி போன வீடியோவில் போட்டிருப்பேன் நான். IRF 150 IRF 250 5200 1943 காம்போ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா IRF 150 IRF 250 வந்து பார்த்தோம்னா 5 சேனலுக்கு போட்டுக்கலாம். 8 to 10 இன்ச்சுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் லோடு பண்ணிக்கலாம், ஸ்மூத்தாக இருக்கும். அதேமாதிரி பேஸ் வந்து பார்த்தோம்னா பேஸ் வந்து லோவாக இருக்கும். 5200 1943 காம்போ போட்டிங்கன்னா பேஸ் ஈக்குவலாக இருக்கும். பேஸ் வந்து பார்த்தோன்னா மேட்சிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்வூஃபர் வந்து பார்த்துட்டோம்னா 4 FET மோனோ பிரிட்ஜ்டு போடலாம். 4 FET மோனோ பிரிட்ஜ்டு. நான்லாம் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டைன்டி யூஸ் பண்ணியிருக்கேன். டைன்டி வந்து பார்த்துக்கிட்டோம்னா 12 இன்ச்சு சில்வர் கோனு. இதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 8 ohms லோடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து இதில் மேசி ஆடியோஸில் போட்டிருக்கேன். 4 FET 4 TR 4 டிரான்சிஸ்டர் 5200 தான் 1843 காம்போ பிரிட்ஜில் போட்டிருக்கேன். பக்காவாக இருக்குது. பட் ஹீட்டிங் ரொம்ப ஆகும். நான் சொல்லியிருக்கேன் எது எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா இந்த 6 டிரான்சிஸ்டர் சொல்லியிருப்பேன். விளக்கம் கேட்டிருந்தேன் அப்படி. அவர்கிட்ட வந்து இப்போ ஹோம் ஆடியோ கிளாரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2921 காம்போவில் 1215 2921 காம்போவில் 1215 இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கிளாரிட்டிங் நல்லாயிருக்கும். அதாவது வந்து IRF மாதிரி ஸ்மூத்து டெலிவரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி டிஜே சப்வூஃபருக்கு வந்து பார்த்துட்டோம்னா பேஸுக்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஹை வாட்டேஜ் தேவை. அதுக்கு வந்து ஏன் வந்து பார்த்தோம்னா IRF 150யும் IRF 250யும் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இதுக்கு போடுறதில்ல அப்படின்னு சொல்லி சப்வூஃபருக்கு ஏன் போடுறதில்ல அப்படின்னா அது வந்து பார்த்துட்டோம்னா ஸ்மூத் டெலிவரி கொடுக்கும். அதே மாதிரி அதாவது வந்து பேஸுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா டிரான்சிஸ்டர் தான் பெஸ்ட்டு. யூசேஜுக்கு தகுந்த மாதிரி தான். 5 சேனலுக்கு வந்து IRF 250 பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா 5200 கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி சப்வூஃபர் வந்து பார்த்தோன்னா 5200 1943 தான் போட்டாகணும். அதே மாதிரி இல்லை அப்படின்னா NJW ஒரிஜினல் ஐசி போட்டோம்னா நல்லா பக்காவாக இருக்கும் மேட்சிங்கு. JBL பைனியர் இதுக்கு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி ஆல்வேஸ் அதாவது வந்து பார்த்தோன்னா எப்போவுமே ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுங்கள், ரேட் அதிகமாக தான் வரும். நீங்கள் டிரான்சிஸ்டர் போயிட்டாலுமே ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் கேட்டு வாங்க, ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி நல்லா ஹீட் சிங்க் பெருசாக சூஸ் பண்ணுங்கள். சும்மா சின்னதாக அப்போதைக்கு மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணாதீங்க. சப்வூஃபருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே 12 லீஃப் ஹீட் சிங்க் வாங்கிக்கோங்க. 10 லீஃப் வேணாம், 12-15 வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்டில் டவுட் இருந்தால் கேளுங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபேக் விசஸ் ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் அந்த டைப்பில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தா அப்படி LM சீரீஸில் 1875 இந்த ஐசி பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தபடி அது வந்து பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஏதாவது கஸ்டமைஸ்டாக ஆம்ப்ளிஃபையர் பண்ணணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி டிஜே பார்ட்டி இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையரு ஹை வாட்டேஜ் ஆம்ப்ளிஃபையராக இருக்கட்டும். இங்கே நம்மக்கிட்ட வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக 5000 இந்த 6000 ரேஞ்சில் சத்தியமாக கிடையாது. ஸ்டார்டிங் ரேட்டை வந்து பார்த்துட்டோம்னா 6500 கூட இருக்காது. அதில் வந்து பார்த்துட்டோம்னா 8500 ஸ்டார்டிங் இருக்குது. 8500 வரப்போகிறது என்ன அப்படின்னா TDS 7265 இந்த ஐசி வரும். இல்லைனா
அதே சீரியஸில் வேறு ஐசி போட்டுக்கலாம், நீங்கள் கேட்குற கான்செப்டை போட்டுக்கலாம். அதே மாதிரி எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணுறது இல்லைங்க, சைனா ஐசி அடிக்கடி கம்ப்ளைண்ட் வருது, அதனால் அது யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம அதாவது வந்து 8 இன்ச்சுக்கு கம்மியாக 4 இன்ச்சு 6 இன்ச்சு போடும்போது இந்த எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணலாம். அது வந்து சைனா கொரியா வந்தனால அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல நான். ஐஆர்எஃப் ஐஆர்எஃப் மாஸ்ஃபெட் போயிடுறது, ஐஆர்எஃப் சீரியஸில் மாஸ்ஃபெட் போயிடுறது. இல்லை அப்படின்னா 52001943 ஒரிஜினல் போட்டுக்கிறது, இல்லைனா என்ஜேடபிள்யூ. இப்போ என்ஜேடபிள்யூ தான் பக்காவாக இருக்குது, ஹீட்டு நல்லா மேனேஜ் பண்ணுது. அதே மாதிரி ஹீட் எவ்வளோ தான் ஆனாலும் டிரான்சிஸ்டர் போகிறது கிடையாது அதில், அது ஒன்று பெஸ்ட்டு. ஹீட்டை நல்லா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணும், அது ஒன்று பெஸ்ட்டு. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலாம். நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணுவேன். டவுட் எதுவும் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் விளக்கம் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில். ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.